ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இங்கிலீஷில் சில ட்ரிக்கி சென்டென்சஸ் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் அப்படின்ட்டு தமிழில் சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? he works hard இப்படி சொல்லணுமா? இல்லாட்டா he hardly works இப்படி சொல்லணுமா? இதில் எது கரெக்டு? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று போல் இருக்குது. ஆனால் ஒன்று தான் கரெக்டு, இன்னொன்றுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது இன்னைக்குள்ள லெசனில் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்குற தமிழ் சென்டென்ஸ் என்னென்னா, அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். இதுக்கு இங்கிலீஷில் he works hard இப்படி சொல்லணுமா? இல்லைனா he hardly works இப்படி சொல்லணுமா? அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அந்த வேர்ட்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஹார்ட் இருக்குது, செகண்ட் சென்டென்ஸில் ஹார்ட்லி இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் கொஞ்சம் டீப்பாக எக்ஸாமின் பண்ணோம்னா எது கரெக்டு அப்படின்னு தெரிய வரும். இப்போ ஃபஸ்ட்டில் ஹார்டுங்கிற வேர்டை பார்ப்போம். Hard is both an adjective and an adverb. Adjectiveனா என்ன? ஒரு நவுனை குறிக்கக்கூடிய வேர்டு. அட்வர்ப்னா ஒரு வேர்பை குறிக்கக்கூடிய வேர்டு. இது ஃபண்டமெண்டல் கிராமரு. நான் கிராமரை ரொம்ப டீப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஏற்கனவே இதை பற்றி லெசன்ஸ் எடுத்துட்டேன். அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மட்டும் எக்ஸாமின் பண்ணுவோம். எப்படி அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணும்போது இந்த ஹார்டுக்கு என்ன மீனிங்னா டிஃபிகல்ட்டுன்னு அர்த்தம். ஹார்டுக்கு என்ன மீனிங்? டிஃபிகல்ட். டிஃபிகல்ட்னா கஷ்டமான, கடினமான அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸு பார்க்கலாம். த ஒர்க் இஸ் ஹார்ட். கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஹார்டு எதை குறிக்குது? த ஒர்க்கை குறிக்குது. ஒர்க்கு ஒரு நவுனு, வேலை அப்படிங்கிறது நவுனு. ஸோ இதில் அட்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு இது பாசிட்டிவ் சென்டென்ஸு. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் கூட பார்க்கலாம். தி எக்ஸாமினேஷன் வாஸ் நாட் ஹார்ட். பரீட்சை அவ்வளவு கஷ்டமாக இல்லை. அந்த இல்லைங்கிறதுனால இது நெகட்டிவ் சென்டென்ஸாக வந்திருக்கு. இருந்தால் கூட ஹார்டுங்கிறது எதை குறிக்குது? அந்த எக்ஸாமினேஷனை குறிக்குது. எக்ஸாமினேஷன் ஒரு நவுனு, இந்த இடத்துலையும் ஹார்டு அதனால அட்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ அட்வர்பாக எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்ப்போம். அட்வர்பாக இருக்கும்போது இதனுடைய மீனிங் என்னென்னா, இன்வால்விங் எ லாட் ஆஃப் எஃபர்ட். அதாவது நிறைய முயற்சிகள், கஷ்டங்களை உள்ளடக்கியது, கஷ்டங்களை உள்ளது. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் அந்த வேர்டு ஹார்டுங்கிறது. அட்வர்பாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஹீ ஒர்க்ஸ் ஹார்ட். அதில் ஒர்க்குங்கிறது வேர்பு. ஸோ அந்த ஹார்டுங்கிறது அந்த வேர்பை குறிக்கக்கூடியது. ஒர்க்ஸ் ஹார்ட், ஹார்ட் அந்த ஒர்க்கை குறிக்கக்கூடியது, ஹீயை குறிக்கக்கூடியதில். அதனால் இந்த இடத்துல ஹார்ட் அட்வர்பாக யூஸ் பண்ணுறோம். அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்கள். He did not work hard for examination. ஃபர்ஸ்ட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லிட்டோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறோம். He did not work hard for the examination. Examination. He did not work hard. இந்த இடத்துல ஹார்டு எதை குறிக்குது? அந்த ஒர்க்கை குறிக்குது. ஒர்க்கு ஒரு வேர்பு, அதனால் இது அட்வர்பாக இருக்குது. He did not அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அவன் தேர்வுக்கு கடினமாக உழைக்கவில்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த ரெண்டு சென்டென்ஸ்லையும் போத் இன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸில் அந்த ஹார்டுங்கிறது ஒர்க்கை குறிக்கக்கூடியது. அதனால் ஒர்க்கு ஒரு வேர்பு, அதனால் இந்த இடத்துல அது அட்வர்பாக இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்ட்லியை கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஹார்ட்லியை பார்க்கலாம். ஹார்ட்லி இஸ் அன் அட்வர்ப். அதாவது இங்கிலீஷில் எல்வையோட முடிஞ்ச வேர்டு அநேகமாக அது அட்வர்பாக தான் இருக்கும். ஹார்ட்லியும் அட்வர்பு தான். அந்த ஹார்டுக்கு என்ன மீனிங் பார்த்தோம்? டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தோம். அதாவது கஷ்டம், கடினம். அட்ஜெக்டிவாக இருக்கும்போது இன்வால்விங் எஃபர்ட், அதாவது நிறைய முயற்சிகளை, கஷ்டங்களை உள்ளடக்கியது. அது அட்வர்பாக இருக்கும்போது அப்படி பார்த்தோம். ஆனால் ஹார்ட்லிக்கு இப்படி உள்ள மீனிங்கே கிடையாது. ஹார்டுக்கும் ஹார்ட்லிக்கும் மீனிங்கில் சம்மந்தமே இல்லை. ஹார்ட்லிக்கு என்ன மீனிங்னா ஆல்மோஸ்ட் நாட், கிட்டத்தட்ட இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஆல்மோஸ்ட் நன் அட் ஆல். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹார்ட் அண்ட் ஹார்ட்லி. அதை வச்சு பார்க்கும்போது இந்த முதல்ல பார்த்தோமே, அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் அப்படிங்கிறதுக்கு
he works hard அப்படிங்கிறது தான் கரெக்டு. he hardly works வந்து ராங். he hardly worksனா அவன் வேலையே செய்கிறது இல்லைன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான்ட்டு. அதனால் கரெக்டு சென்டென்ஸ் வந்து he works hard தான். he hardly works மீன்ஸ் வேலை செய்கிறதே இல்லைன்னு அர்த்தம். நெகட்டிவ், டோட்டலி நெகட்டிவ் மீனிங். அதனால் இப்போ இன்னொன்று பார்க்கணும். இந்த ஹார்ட்லி வந்து he hardly worksன்னு வந்திருக்கு. ஒர்க் வந்து வேர்பு, அந்த வேர்புக்கு முன்னால் தான் வரும். he hardly worksன்னு வரும், வேர்புக்கு பின்னால் வராது. அதை ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. he works hardly அப்படின்னு வராது, he hardly works அப்படி தான் வரும். இது ஒன்று இம்பார்ட்டண்ட் ரூலு. செகண்ட்லி, இது வந்து ஹார்ட்லிங்கிறது ஏற்கனவே நெகட்டிவ். அதனால் இன்னொரு நெகட்டிவ் வேர்டை வந்து ஒரு சென்டென்ஸில் போடக்கூடாது. இப்படி சொல்லக்கூடாது, he does not hardly work அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹார்ட்லிங்கிறது ஏற்கனவே நெகட்டிவ். he hardly worksனா அவன் ஒர்க் பண்ணுறதே இல்லைன்னு அர்த்தம். he does not hardly work அப்படின்னு சொன்னால் ரெண்டு நெகட்டிவ் ஆயிடுது. நாட்டும் ஒரு நெகட்டிவ், ஹார்ட்லியும் ஒரு நெகட்டிவ், அப்படியே சொல்லக்கூடாது. இப்படி உள்ள வேறு ரூல்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இது வரைக்கும் நடத்தினதை சம்மரி பார்ப்போம். ஹார்ட் கேன் பி அன் அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப், ரெண்டுமே இருக்கலாம். ஹார்ட்லி இஸ் ஒன்லி அன் அட்வர்ப், அது வந்து அட்ஜெக்டிவ் கிடையாது. செகண்ட்லி, hard can be used both in positive and negative sentences. ஆனால் hardly can be used only, hardly already means negative, so it cannot be used with negative words like not or no. இதை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் சென்டென்சஸ் பார்ப்போம். இப்போ எக்ஸசைஸ் சென்டென்சஸ் பார்ப்போம். we have to say which is correct and which is incorrect. The first sentence, the work was hard. ஹார்டு அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அந்த ஒர்க்கை குறிக்கக்கூடியது. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். செகண்ட் சென்டென்ஸ், த ஒர்க் வாஸ் ஹார்ட்லி. ஹார்ட்லினா அட்வர்ப், அது வந்து அந்த ஒர்க்கை குறிக்கிறது வந்து தப்பு. ஒர்க்கு வந்து நவுனு, ஸோ நவுனும் அட்வர்பும் கம்பைன் ஆகாது. ஸோ திஸ் இஸ் அ ராங் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், ஷீ ஸ்டடீஸ் ஹார்டு. அந்த ஹார்டுங்கிறது ஸ்டடீஸுங்கிற வேர்பை குறிக்குது. அந்த ஹார்டுங்கிற வேர்டு அட்ஜெக்டிவாகவும் வரலாம், அட்வர்பாகவும் வரலாம். இந்த இடத்துல அட்வர்பாக வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட் இஸ் கரெக்ட். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், ஷீ ஸ்டடீஸ் ஹார்ட்லி. அந்த ஹார்ட்லிங்கிற வேர்டு வந்து வேர்புக்கு பிறகு வரக்கூடாது. ஸ்டடீஸ் வந்து வேர்பு, அதுக்கு பிறகு வர்றது தப்பு. ஸோ திஸ் இஸ் நாட் அ கரெக்ட் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் ஷீ ஹார்ட்லி ஸ்டடீஸ். அந்த ஸ்டடீஸுங்கிற வேர்புக்கு முன்னாலே வந்துருச்சு ஹார்ட்லி. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். தோ த மீனிங் இஸ் அவள் சரியாக படிக்கிறது இல்லை அப்படின்னு இருந்தால் கூட கிராமட்டிக்கலி திஸ் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். ஷீ ஹார்ட்லி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது கரெக்ட் சென்டென்ஸ். அதுக்கடுத்து, தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் ஹியர். ஸோ ஒர்க்கிங் ஹார்ட், அந்த ஹார்டுங்கிறது எதை குறிக்குது, அந்த ஒர்க்கிங் அப்படிங்கிற வேர்பை குறிக்குது. அட்வர்பாவும் வரலாம். ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், தே ஆர் ஒர்க்கிங் ஹார்ட்லி ஹியர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹார்ட்லிங்கிற வேர்டு வந்து வேர்புக்கு பிறகு வரக்கூடாது. ஒர்க்கிங் அப்படிங்கிறது அந்த கண்டினியூவஸ் ஃபார்மில் உள்ள வேர்பு, அதுக்கு பிறகு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். அதுக்கு அடுத்த சென்டென்ஸ், தே ஆர் ஹார்ட்லி ஒர்க்கிங் ஹியர். அவங்க இங்கே வேலை செய்கிறதே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ கிராமட்டிக்கலி இட் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். அந்த ஹார்ட்லி அப்படிங்கிற வேர்டு வந்து ஒர்க்கிங் அப்படிங்கிற வேர்புக்கு முன்னால் வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் கடைசியில் இந்த சென்டென்ஸை பாருங்கள், ஹீ ஹார்ட்லி டிட் நோ ஒர்க். இது கரெக்டா? அதாவது ஹார்ட்லி அப்படிங்கிறதே ஆல்மோஸ்ட் நாட் அப்படிங்கிற மீனிங் தான். அதாவது ஒரு நெகட்டிவ் சென்ஸில் உள்ளது, நெகட்டிவ் சென்ஸில் உள்ள வேர்டு. அந்த சென்டென்ஸில் அது ஏற்கனவே நெகட்டிவ் சென்ஸில் இருக்கிறதுனால இன்னொரு நெகட்டிவ் வேர்டு வராது. did no work or did not work அப்படிங்கிற வேர்டு வராது. ஸோ திஸ் இஸ் ராங். இப்படி சொல்லியிருந்திருக்கலாம், he hardly worked அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இப்படி நாட்டை போட்டு சொல்லக்கூடாது ஹார்ட்லி வந்த சென்டென்ஸில். ஸோ திஸ் இஸ் த எக்ஸசைஸ் சென்டென்ஸ். இன்னைக்குள்ள லெசன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ்குள்ள டிஃப்ரென்சஸை பார்த்துட்டோம். இது மாதிரி இன் ஃபியூச்சர் கூட அந்த டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் பார்ப்போம். அப்போ இந்த நுணுக்கமாக உங்களுக்கு நீங்கள் இங்கிலீஷை பழகிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சா, இஃப் யூ ஃபீல் ஸோ,
And if you like this lesson, please click the like button and share this video among your friends. And to see similar videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.